ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2014 ரிலீஸ் ஆன சாம்ராட் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஹிந்தி இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். வித்தியாசமான படம் அப்படின்னா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரான நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்க வீட்டுல என்னமோ அமானுஷ்யமா நடக்குது, ஏதோ வித்தியாசமா நடக்குது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல ஒரு இழவு விழுது. யாரோ ஒருத்தரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, முக்கியமா அந்த கல்பிரேட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இந்த படத்துல அந்த கொலைகாரன் மாட்டினானா இல்லையா அப்படின்றதுதான் கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய மாளிகை வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட ஒரு கார் வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரர் இறங்குறாரு. மகேந்திரன் நேரா வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போகும்போதே அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே வெளியே தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தை எட்டி பார்க்கும் போது அது எல்லாமே வாடி போயிருக்கு. அதை பார்க்கும் போது இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே டைம்ல போன் ரிங் அடிக்குது. யாருன்னு பார்த்தா சர்வன்ட் தான் கால் பண்றாரு. சார் டைம் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வரல, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு செமையா ஃபீல் பண்றாரு. லைட்டா அழுகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய வீட்டுல வேலை செய்யற பையன் டிவில ஒரு ஷோ ஒன்னு பார்த்துட்டு இருக்கான். மிஸ்டீரியஸா ஒரு ஷோ போயிட்டு இருக்கும் இல்லையா, அங்க என்ன விஷயம் ஆச்சு தெரியுமா, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிரைம் டைம் மாதிரி ஷோ போயிட்டே இருக்கும் போது அந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கிறவரே இந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. இப்பதான் டிவில உங்களை பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள நேர்லயே வந்துட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சாம்ராட்டை பார்க்க வந்தேன், சாம்ராட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலைல இருந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு வந்தாரு, 4 தம் அடிச்சாரு, 3 டீ குடிச்சாரு, அதுக்கப்புறம் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அவன் கண்டிப்பா அங்கதான் போயிருப்பான், நான் அங்கேயே போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங்லாம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க போனா நம்ம ஹீரோ செமையா அடி வாங்கிட்டு இருக்காரு. இந்த மொட்டையனுடைய வீக் பாயிண்ட்லாம் என்ன, இவனுடைய பலமான இடம்லாம் என்ன, எப்படி அடிச்சா இவன் அடி வாங்கி கீழே விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவனை பயங்கரமா ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி அவனுடைய வீக் பாயிண்ட் மெயின் பாயிண்ட் எல்லாம் அடிச்சு அவனை மட்டை பண்ணி நம்ம ஹீரோ வின் பண்றாரு. வின் பண்ணும்போது நிறைய காசு கிடைக்குது. அதை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றாரு. ஏன் சார் அடிக்கடிக்க வின் பண்ற எல்லா பணத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ கார்ல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக பாக்ஸிங் ரிங்குக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தான் எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, நீ எதுக்காக அந்த கேஸ் எல்லாம் முடிக்க கூடாது, அதை முடிச்சாலே உனக்கு நல்லா டைம் பாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லும் போது அதெல்லாம் கேஸை கொண்டு வர எல்லாரும் லூசா இருக்காங்க, என் நாயை காணும், என் பொண்டாட்டியை காணும், என் பொண்டாட்டிக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்கு, என் புருஷனுக்கும் அவளுக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்றாவியான கள்ளக்காதல் கேஸா வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேஸ்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இதனால தான் எனக்கு காண்டே ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது அந்த அசிஸ்டன்ட் பையன் தான் வந்து கதவை ஓபன் பண்றான். எங்க வீட்டுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா, உங்களுக்கு என்ன வேணும், மாதகிரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சாம்ராட்டை பார்க்கணும், சாம்ராட் வீட்டுல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அவன் டீ காஃபி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயின் வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போது மண்டை ஓடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வியர்டான திங்ஸா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வராரு. என்னங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து மும்பை வரைக்கும் ஃபிளைட்ல வந்திருக்கீங்க, ஏர்போர்ட்ல இருந்து இந்த மும்பை டிராபிக்ல ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பார்க்க வந்துட்டு இப்படி என்ன பார்க்காம கிளம்பி போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க நீங்களும் நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நீங்க இந்துஸ்தான் நியூஸ் பேப்பர் தான் படிப்பீங்க, பிளாக் காஃபி தான் குடிப்பீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏங்க இதெல்லாம் எப்படிங்க கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கெஸ் பண்றது மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, நான் சொல்ற எல்லா விஷயமும் ரொம்ப கரெக்டா இருக்கும், சரி ஓகே இப்போ நீங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க வீட்டுல இருக்கிற தோட்டத்துல இருக்க மரங்கள்லாம் பட்டு போது, ஒரு பூச்செடியோ ஒரு பூவோ கூட வளரவே மாட்டேங்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஆசையா வளர்த்த குதிரையும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏமா இதுக்காகலாம் நீ இன்வெஸ்ட்
இன்வெஸ்டிகேட்டர் பார்க்க வருவியா, தோட்டக்காரனை மாத்தனா வேலை முடிய போது, ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்கார்ந்துகிட்டு இருக்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்கும் போது, அது மட்டும் கிடையாது, நான் வந்துட்டு தோட்டத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரல. ஆக்சுவலா பல வருஷமா ஒரு தோட்டக்காரி எங்க வீட்டுல வேலை பார்த்தாரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்த ஆட்டைய போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அவரை தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டாரு. அவர் போகும்போது சாபம் விட்டு போனாரு. நான் ரொம்ப வருஷமா உங்களுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அநியாயமா என் மேல பழிய போட்டு அனுப்ப பாக்குறீங்க, நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இறந்து போயிடுவேன், நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய சாபமும் உங்களை சும்மாவே விடாது, இந்த தோட்டத்துல ஒரு சின்ன பூ கூட வளராது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரா, அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த அமானுஷமான விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, ஆமா ப்ளீஸ் என் கூட வர முடியுமா, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா, எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, பேய் இருக்குன்னு பயமா இருக்கு, இந்த கேஸை நான் எப்படி போலீஸ் கிட்ட கொடுக்க முடியும், நீங்க தான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் ஆள் வந்து பேயெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டான், அவனுக்கு பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்துல நம்பிக்கை கூட கிடையாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஃப்ரெண்டு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் தோட்டத்தை பத்தினது கிடையாது, என்னுடைய அப்பாவை பத்தினது. கடந்த ஒரு வாரமா எங்க அப்பா ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாரு, அடிக்கடிக்க பயப்படுறாரு, மேல போயிட்டு உட்கார்ந்துட்டு லைட்ல ஆன் பண்ணிக்கிறாரு, நைட்டு முழுக்க வந்துட்டு லைட் ஆன் பண்ணியே வச்சிருக்காரு, அடிக்கடிக்க விண்டோ வழியா தோட்டத்தை எட்டி பார்த்து எதையோ பார்த்த மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. எங்க அப்பாக்கு பேய் மேல நம்பிக்கைலாம் கிடையாது, ஆனா ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு, தனக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வேற பயப்படுறாரு, தயவு செஞ்சு இதுக்காக வாச்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இந்த கேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபிளைட்ல கிளம்புறாங்க. ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே இந்த பொண்ணு தன்னுடைய அண்ணாக்கு கால் பண்ணி, நான் சாம்ராட்டை மீட் பண்ணிட்டேன், நானும் சாம்ராட்டும் கிளம்பி ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், நாங்க சீக்கிரமா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு ஹீரோயிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. அது ஹீரோக்கு நல்லா புரியுது, நீங்க ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு வரீங்க, ஆனா கேட்காம அப்படியே நிப்பாட்டிடுறீங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க எப்படிங்க இந்த விஷயம்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க என்ன பத்தின ஆடு இந்துஸ்தான் நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் பப்ளிஷ் ஆச்சு, அது மட்டும் இல்லாம உங்க ஹேண்ட்பேக்ல இருக்க டேக பார்த்துட்டு தான் நீங்க வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேசத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கரெக்டா சொன்னேன், நீங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா போனை பார்க்கும்போது அது கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அந்த போன் முழுக்க ஒரே கிறுக்கலா இருந்துச்சு, இந்த போன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ தான் வாங்கி கொடுத்துருக்கணும், அதனால தான் பழைய போனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க, கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, அதனால அது பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்க கோவத்துல போனை போட்டு செமையா கீறி வச்சிருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது, ஏங்க யாருங்க நீங்க, எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு செமையா மெர்சல் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, இவங்க கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோனுடைய அண்ணா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் வெல்கம் பண்ணும்போது, இவர் தான் என்னுடைய பெரிய அண்ணா அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல அங்க ஒரு கார் வருது, காருக்குள்ள இருந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இறங்கி வரான். இவன் தான் உங்களுடைய செகண்ட் அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது மட்டும் கிடையாது, உன்னுடைய அண்ணா நேரா என்ன பார்க்க வரப்போறாரு, வந்தவரு நான் எதுக்கீங்க என்ன எதுக்காக கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாரு பாரு அப்படின்னு சொல்லும் போது, அவன் வந்து நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்த அச்சு பேசுறாம அப்படியே சொல்றான், நம்ம ப்ராப்ளத்தை நம்மளே பார்த்துக்கலாம், எதுக்காக எவனெல்லாம் இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இதே டைம்ல தோட்டத்துல இருக்க ஒரு மரம் தானா பத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த தீயை அணைக்க எல்லாரும் ஓடுறாங்க, என்னாச்சு ஏதாச்சு திடீர்னு எப்படி எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அணைக்க போகும்போது அங்க அந்த தம்பிக்காரன் நிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த தம்பிக்காரன் கிட்ட போயிட்டு, உன்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க இல்லையா, வீட்டுக்கு தெரியாம அந்த விஷயத்த பத்தி போட்டு கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம சீக்ரெட்லாம் எவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய அண்ணாவும் ஹீரோயினும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நீ எதுக்கு இவனை பார்த்து அந்த மாதிரி சொல்ற, இவரால கண்டிப்பா நம்ம வீட்டு பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய அண்ணாவும் விஜய் கிட்ட சொல்லும் போது, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்பாக்கு கண்டிப்பா இந்த விஷயம்லாம் பிடிக்காது, அப்பா கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கேன், கொஞ்ச நாளைக்கு என் கூட ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன், அதை பத்திலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது, அப்பா கிட்ட சொல்லி சமாளிச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, சரி நீங்க என் கூட வாங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயும் அந்த ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிட்டு அப்பாக்கு இன்ட்ரோ கொடுக்கும் போது, அப்பா அங்க ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புக்குடைய ஆத்தர் பேரை நம்ம ஹீரோ சொல்லும் போது, இந்த புக்கை நீங்களும் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது, இல்ல எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம்லாம் பெருசா கிடையாது,
அந்த ரேக்ல ஆத்தருடைய பேர் போட்டிருக்கு, அதை பார்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. இவங்க மும்பைல இருந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க, இந்த ஊர்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காங்க, அந்த வேலை முடிகிற வரைக்கும் என் கூட தான் ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டா, எவ்வளவு நாள் வேணா இங்க ஸ்டே பண்ணிக்கலாம், அதை விட்டுட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன், அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போறேன், இந்த விஷயத்தை சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கும் போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இந்த ஆளுக்கு நீ இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் அந்த நியூஸ் பேப்பர்ல ஆட பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ தோட்டத்துக்கு போயிட்டு எப்படி அந்த மரம் தானா எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது பால்கனில ஒரு பொண்ணு சோகமா நிக்கிறா. யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணுடைய பேரு திவ்யா, என்னுடைய சின்ன தங்கச்சி, சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணுக்கு மூளையில ஏதோ ப்ராப்ளம் போல, பெருசா மூளை வளர்ச்சி கிடையாது, மென்டலி நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கா, இவளுக்கும் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்காரன் சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிட்டு பழைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜ் 2 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்டான ஃபுட்டேஜ், இதை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கார்டன்ல ஏதோ ஒரு உருவம், பேய் மாதிரி ஒரு உருவம் பறந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பயந்தே போயிட்டாரு. ஐயோ இந்த மாதிரி பேய் விஷயத்தெல்லாம் நானும் என் ஃப்ரெண்டும் தலையே இட மாட்டோம், இந்த விஷயம்லாம் நீங்க ஏதாவது மந்திரவாதியை வச்சு பார்த்துக்கோங்க, நாங்க உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு இந்த விஷயத்தை சரி பண்ண பெல்ஜியம்ல இருந்து ஸ்பெஷலா ஒரு மாந்திரிகர் வராரு, அவர் வந்துட்டு இந்த பேயெல்லாம் ஓட்டிடுவாரு, நீங்க எதுக்காக இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு 2 நாள் மட்டும் ஸ்டே பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என்ன விஷயம் தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டே பண்றாரு. அடுத்து அந்த பூசாரி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் சிசிடிவி கேமரா ரூம்ல உட்கார்ந்துட்டு அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கேமரா ரூம்ல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ யார் யாருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இப்போ பூஜை நடந்துட்டே இருக்கும் போது அந்த மகேந்திரனுக்கு யாரோ கால் பண்றாங்க, நீ போயிட்டு அட்டன் பண்ணி பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ மகேந்திரன் போனை கொடுக்கும் போது இவர் யாரு, இவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் தான் மகேந்திரனுடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் இன்னும் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க யாருன்னு கேட்கும் போது இவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, சில மாசத்துக்கு முன்னாடி தான் பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க, இவங்களுக்கும் ஆன்டிக் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும், எங்க பாஸ்க்கும் ஆன்டிக் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், அவங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கு வேற ஏதாவது கூட காரணம் இருக்கலாம், இஷ்டத்துக்கு ஏதாவது உளராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வராரு. இதே டைம்ல சாமியாரும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு அங்க இருக்க ஒரு மரத்துல ஏதோ துணி மாதிரி கட்டுறாரு, இந்த துணியை மட்டும் யாரையும் அவுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இன்னியோட முடிய போது, அந்த பேய் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடியே போயிடுச்சு, இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த வீட்டுல ஒரே ஒரு பூவோ இல்ல மொட்டோ மலர்ந்தா கூட இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பூச்செடி மாதிரி எதையோ கொண்டு வந்துட்டு அதுல சில பல கெமிக்கல்லாம் ஊத்தி ஏதோ டெஸ்டிங்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க இந்த வீட்டுடைய வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சாந்தின்னு ஒரு பொண்ணு வரா, அவளே வேலைக்காரி, அவளுக்கு ஒரு அசிஸ்டண்டா வந்தவ தொண பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட டீயா காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ காஃபி அப்படின்னு சொல்றாரு. உங்க கூட ஒருத்தர் ஸ்டே பண்ணிருக்காரு, அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருக்கு தயிரே இல்லாம மோர் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறா. போகும்போது ஃப்ரெண்டோடைய வாட்சும் பர்ஸும் அங்க இருக்கும், வாட்சை மட்டும் ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. சாந்தி சைலண்டா வந்து ஆட்டையை போட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறாம பார்த்துட்டே இருக்கும் போது அங்க வந்த ஃப்ரெண்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி வாட்சை வச்சுட்டு போனேன், வந்து பார்த்தா வாட்சை காணும், நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க சாந்தி வேலைக்காரி வந்தா அவ தான் கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அவ திருடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது அப்படி சொல்ல முடியாது, பக்கத்திலேயே உன் பர்ஸ் இருந்துச்சு, அந்த பொண்ணு பர்ஸ்ல கைய வைக்கவே இல்லை, அந்த வாட்சை மட்டும் தான் கொண்டு போனா, அவளுக்கு இந்த மாதிரி ஆட்டையை போட்ட வியாதி இருக்கு போல அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த எல்லா விஷயத்தையும் யாரோ கர்டனுக்கு பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வரும்போது சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனு, உங்களை நான் இங்க வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை, நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், உங்ககிட்ட வாய்ப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், எனக்கும் உங்க ஷோல நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செமையா வந்து ஆக்ட் பண்ணிலாம் காமிக்கிறான். நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஏதோ எழுதி கொடுத்து அனுப்புறாரு. அவனும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்கிட்ட என்னமோ மர்மம் இருக்கு, உன்னை பார்க்கணும் அப்படின்னா நேரா வந்து உன்னை பார்த்து பேசிருக்கலாம், அதை விட்டு எதுக்காக நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டு கேட்கணும், என்னமோ இருக்கு அதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, அந்த தோட்டத்துல ஒரு பூ
பூக்குது அப்படின்ற விஷயத்த அந்த வீட்டு வேலைக்காரி பார்த்துட்டு பூ பூத்துருச்சு, இந்த வீட்டுல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு, அந்த பேயும் இங்கிருந்து ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் கத்தி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோயின் வராங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பூவை நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வந்த ஹீரோயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து ஒண்ணுமே பண்ணவே இல்ல, எதுக்காக என்கிட்ட நன்றி சொல்றேன் அப்படின்னும் போது நீங்க வந்து எதுவுமே பண்ணவே இல்ல, ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லதாவே நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. சரி ஓகே, நாளைக்கு எங்க அப்பாவுடைய பர்த்டே, அதுக்கு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் அந்த அப்பா அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியல, ரொம்ப சோகமா இருக்காரு. அதான் பூ பூத்துருச்சு, எதுக்காக இந்த ஆள் சந்தோஷமா இல்லாம இருக்காரு, எதுக்காக ஒரு மாதிரி சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் நைட்டு பார்ட்டியில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மர்மமான கேள்விகளுக்கும் இன்னைக்கு நைட்டு நமக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது உனக்கு ஏன் அப்படி தோணுது, அதான் பூ பூத்துருச்சு, இந்த வீட்டுல இருக்க பேயும் ஓடி போச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பூ பூத்ததுக்கு அப்புறமும் கூட அந்த அப்பாவுடைய ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் இல்லையா உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுடைய பேரு ஹரி, அந்த பையன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம அங்க வந்துட்டு போனா, அண்ட் ஹீரோயினுடைய சின்ன அண்ணன், இவனுக்கு ஏன் நம்மள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா விடை கிடைக்கும், கொஞ்சம் உசாராரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே பார்ட்டில பாட்டுலாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பெரிய அண்ணா வந்து கூட்டிட்டு போறாரு. இவர் தான் எங்க வீட்டுடைய லாயர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கும் போது, ஓ நீங்க தான் டைரக்டிவ் சாம்ராட்டா, உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த பெரிய அண்ணாவுடைய மனைவி அங்க வந்து திவ்யாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, என்ன விஷயம்னு வந்து பாருங்க ப்ளீஸ் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, சரி ஓகே நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அண்ணா அங்க இருந்து கிளம்புறாரு. இவரு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த வக்கீலும் விளையாடிட்டே பேசிட்டு இருப்பாங்க. என்ன இன்னைக்கு உயில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா, அந்த அப்பா வந்துட்டு உயில் எழுதி முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க கையில மைய பார்த்தேன், சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கை மாறுது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் அச்சுலாம் வைக்க மாட்டாங்க, அதுவே உயில் எழுதுறாங்க, பெரிய ப்ராப்பர்ட்டி கை மாற போகுது, சொத்தை வந்துட்டு பங்கு பிரிக்க போறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி கையச்சுலாம் வைப்பாங்க, அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன், உங்க கையில மை இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, யோ இந்த ஆளு பயங்கர ஷார்ப்பா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பாட்டுக்கு நடுவுல அந்த சின்ன அண்ணன் இருக்கா பாத்தீங்களா, அந்த விஜய் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு சருகு போட்டுட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு யாரோ கால் பண்றாங்க, இவன் மேல போறான். இவன் மேல போன கொஞ்ச நேரத்திலேயே சின்னையா பெரியய்யாவை கொலை பண்ணிட்டாரு, சின்னையா பெரியய்யாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரு கத்துற மாதிரி சவுண்டு கேட்க, இங்க இருக்க எல்லாரும் மேல போயிட்டு பார்க்கும்போது அந்த அப்பா இறந்து கிடக்கிறாரு. இத பார்த்து இங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, சில பேர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரைம் ஸ்பாட்ல யாரும் வரக்கூடாது, எல்லாரும் நகர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரைம் ஸ்பாட்ல இந்த தம்பிக்காரன் தான் இருந்தான், இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம வேலைக்காரன் தான் சின்னையா தான் பெரியவ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பான். இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு விஜய கைது பண்ண பாக்குறாங்க. விஜயோடைய மனைவி அங்க வந்துட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, மேடம் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அது மட்டும் இல்லாம அந்த கிரைம் ஸ்பாட்டையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ இந்த விஷயத்த நேர்ல பார்த்த வேலைக்காரனை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த சின்ன அண்ணாவுடைய வைஃப் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்கடிக்க சின்னையாவும் பெரியய்யாவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த சண்டை வந்துட்டு இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க பழைய கதைலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன விஷயம் பாத்தீங்களோ அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது பெரியய்யா கால் பண்ணாரு, கால் பண்ணி தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு, நான் தண்ணியை கொண்டு போலாம், அந்த போனை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சின்னையாவும் பெரியய்யாவும் சண்டை போடுறாங்க. அதாவது சின்னையா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ வந்துட்டு சம்பந்தமே இல்லாம காசை கொண்டு போயிட்டு செலவு பண்ற, நிறைய தப்பான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு காசே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருந்தாரு. சரி ஓகே ஏதோ சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மேல தண்ணியோட போகும்போது, சின்னையா பெரியய்யாவை தலக்காணி மூட்டையை வச்சு கொலை பண்ணி அந்த தலக்காணிய வெளியே எடுக்கிற விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, விஜய் தன்னுடைய அப்பாவை தலக்காணி மூட்டையை வச்சு அமுக்கி கொலை பண்ற விஷயத்த பாத்தீங்களா, இல்லனா தலக்காணிய வெளியே எடுக்கிற விஷயத்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அவன் தான் கண்டிப்பா கொலை பண்ணா, அவரு தலக்காணிய எடுக்கிற விஷயத்த தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு, இந்த கேஸ் இதோட முடிஞ்சு
போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போதான் இந்த கேஸ் ஆரம்பிக்க போது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோனுடைய அண்ணன் நம்ம ஹீரோவை பார்த்து, கண்டிப்பா என் தம்பி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, வேற யாரோ இந்த கொலையை பண்ணிட்டு தம்பி மேல பழைய போடுறாங்க, நீங்க தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், என் தம்பியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேமராஸ் எங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக செகண்ட் ஃப்ளோர்ல கேமரா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, செகண்ட் ஃப்ளோர்ல தான் எல்லாருடைய பெட்ரூமும் இருக்கு, சோ அங்க மட்டும் கேமரா பிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படி அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சோ அந்த கேமரா ஃபுட்டேஜ்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் மறைஞ்சு வரான். யார் இவன், எதுக்காக இவன் மட்டும் மறைஞ்சு உள்ளுக்குள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அடிக்கடிக்க ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இவனும் என் தங்கச்சியும் மீட் பண்றது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, அதனால ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு, அதான் மறைஞ்சு உள்ளுக்குள்ள வந்தான் போல அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு மத்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து தீபக்னு ஒரு பையனை போயிட்டு மீட் பண்றாரு. அதாவது இறந்து போன அப்பாவுடைய மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பையன் பேரு தீபக்கா. அந்த பையன் சில பேருக்கு இந்த கராத்தே கும்ஃபுலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த கராத்தே கும்ஃபுனா ரொம்ப பிடிக்கும், டைம் இருக்கும் போது சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, உங்க முதலாளிய யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த விஜய் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும் போது, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அவர் எதுக்காக அப்பாவை கொலை பண்ண போறாரு, எனக்கு என்னமோ வேற யாராவது கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு யார் மேலேச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு யார் மேலேயுமே சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கமிஷனர் மீட் பண்ணி சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த கமிஷனர் செமையா குஷி ஆயிட்டாரு. சாம்ராட், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் மகேந்திரன் சாருடைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கேஸை பத்தி ஏதாவது உங்களுக்கு லீட் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போலான்னு வந்தேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இவன் என்னுடைய ஸ்டூடெண்ட், ஐபிஎஸ் ட்ரைனிங்ல நல்ல மார்க் வாங்கி போலீஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போயிட்டு டிடெக்டிவ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது, சரி இப்போ உனக்கு என்னதான் உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் முதல்ல விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஏதோ ரெண்டு பேரும் மாத்தி உதவி பண்ணிக்கோங்க, உனக்கு தேவையான எல்லா உதவியும் இன்ஸ்பெக்டர் பண்ணுவாரு, சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு விஜயை மீட் பண்ணி, ஆக்சுவலா இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொன்னா மட்டும்தான் உன்னை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவரும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டி நடந்துட்டே இருக்கும் போது அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி, நீ மேல யார் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, அப்பா என்னால வர முடியாது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பா சொல்ற பேச்சை கேட்காம நீ அங்கே இருப்பன்னு இருந்த அப்படின்னா உனக்கு ஒரு பைசா கூட கிடையாது, உடனே கிளம்பி மேல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் கிளம்பி மேல போறாரு. மேல போயிட்டு பார்க்கும்போது அங்க அப்பாவுடைய முகத்துல ஒரு தலைக்காணி இருக்கு. அந்த தலைக்காணியை இந்த மனுஷன் செமையா கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காணியை புடிச்சு இழுக்கும் போது பார்த்தா அவரு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. யாரும் இவரை கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க போல. இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகும் போது அந்த டைம்ல வேலைக்காரன் வந்து பார்த்துட்டு கொலைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நான் தான் அப்பாவை கொலை பண்ணிட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதானா, வேற எதுவுமே கிடையாதா, எதுவுமே மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒண்ணுமே மறைக்கல, எல்லாமே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என்னுடைய அப்பாவை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான குற்றவாளியை கண்டும் பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கமிஷனரை மீட் பண்றாரு. கமிஷனரும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு மெயில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன அப்பாவுடைய லேப்டாப்ல ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பாத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா, இறந்து போன மகேந்திரனுடைய மெயிலுக்கு யாரோ வியர்டா புரியாத கோட் வேர்ட்ல மெயில் பண்ணிருக்காங்க, அது என்ன மெயில், யாரு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கவலைப்படாதீங்க சார், இந்த மாதிரி புரியாத கோட் வேர்ட்லாம் டீகோட் பண்ண நம்ம டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மெயில் அனுப்பிச்சு வைக்கிறேன், கண்டிப்பா அவங்க டீகோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க தப்பா நினைக்கல அப்படின்னா அந்த மெயிலை எனக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, இவன் பெருசா கண்டுபிடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த மெயிலை போன்ல பாத்துக்கிட்டே, இது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டு பக்கமா நடந்துட்டே இருக்கும் போது, இறந்து போன அப்பாவுடைய ரூம்குள்ள யாரோ லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ, யார் இந்த வீட்டுக்குள்ள போனா, கிரைம் ஸ்பாட் ஆச்சு, கண்டிப்பா யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும்போது அங்க யாரையும் காணும். நம்ம ஹீரோ லைட் போடுறாரு. அப்ப அங்க நம்ம ஹீரோயினுடைய பெரிய அண்ணி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த விஷயத்த பார்க்கல. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க டேபிள் எல்லாம் பாக்குறாரு. டேபிள பார்க்கும்போது நம்ம
நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த அப்பா இறந்து கிடக்கும் போது அங்க போனை பார்த்திருப்பாரு. இந்த போன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற பக்கமா திரும்பி இருக்கும். இப்போ இந்த போனு வேற பக்கமா திரும்பி இருக்கு அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த அப்பா எங்க இறந்து கிடந்தாரோ அங்கேயே போயிட்டு உட்கார்ந்துட்டு கால் பண்றாரு. கால் பண்ணி தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கும் கால் பண்ணி மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறந்து போறாரு அப்படின்னா இல்ல யாராவது கொலை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா போன் வந்துட்டு கீழே விழுந்திருக்கதான் வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த போன் டேபிளுக்கு மேல வந்துச்சு? அது மட்டும் இல்லாம முன்னாடி பார்க்கும்போது வேற இடத்துல இருந்த போனு இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் யோசிக்கிறாரு. சோ கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில பல போட்டோஸ்லாம் இருக்கும். அந்த போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய பெரிய அண்ணி அந்த ஜன்னல் பக்கமா இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாரோ நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு கர்டனை தூக்கிட்டு பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். இப்ப நம்ம ஹீரோ இந்த வீட்டுல இருக்க எல்லாருடைய போட்டோவையும் கொண்டு போயிட்டு அந்த இறந்து போன அப்பாவுடைய போட்டோவை நடுவுல ஒட்டிட்டு இவரை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இவருக்கும் இந்த போட்டோல இருக்கவங்களுக்கும் என்ன கனெக்ஷன், இவங்களும் அவங்களும் என்ன மாதிரி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல. மறுநாள் காலையில வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு குளிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணுடைய வாட்சை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு போயிட்டு போட்டுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த மெயிலுக்கான மீனிங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், டீகோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்னடா அர்த்தம், எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் கேப்பே இல்லாம போட்டு வச்சிருக்காங்க. நடுவுல இருக்க அந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தூக்குனா நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இட்ஸ் டைம் டு பே ஃபார் ஓல்டு சின்னு போட்டுக்கடா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா அடுத்த வேர்டை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அடுத்த லைன்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. டெத் இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது நீ பண்ண ஒரு பழைய பாவத்துக்கு சாவுதான் ஒரே வேலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படின்னா அவர் இறந்து போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த மெயில் வந்திருக்கும். இது கண்டிப்பா கொலைதான். அந்த தோட்டக்காரன் விட்ட சாபம்லாம் கிடையாது. இந்த விஷயத்த போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. ஸ்டேஷன் போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி இவர் என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரோ அதை சொல்லும் போது எங்க நீங்க வேற லெவலுங்க, உங்களை போயிட்டு நான் எதிரியா பார்த்தேன் பாருங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்துருச்சு. மகேந்திரன் மூச்சடிச்சு தான் இறந்து போயிருக்காரு. அந்த தலைக்காணியை போட்டு அமுக்குனாங்க இல்லையா, அப்போ மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாரு போல. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு பெயில் கிடைச்சி வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஓ அவனுக்கும் பெயில் கிடைச்சிருச்சா, சரி ஓகே அடுத்து என்ன விஷயம் ஆகுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல வக்கீல் வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அப்பா என்ன உயிரில எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு காமிக்கிறாரு. 50% சொத்தை வந்துட்டு சேரிட்டிக்கு எழுதி வச்சிருக்காரு. மிச்ச 50%ல உங்க 4 பேருக்கும் சரிசமமா பங்கு பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது விஜய் செமையா காண்டாவறான். பிச்சைக்காரன் வந்தா கூட ஒரு ரூபா போட மாட்டாரு, இவரு போயிட்டு எதுக்காக 50% சொத்தை சேரிட்டிக்கு எழுதி வைக்கணும், இங்க என்னமோ தப்பா இருக்கு, இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் இதான் உண்மை, இதை மாத்த முடியாது, உங்க அப்பா எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரிய பையனை உட்கார வச்சு உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு, கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு யாரோ எதிரி இருக்காங்க, அந்த நபர் தான் உன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி யாராவது இருக்காங்களா, உனக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது மெயில் வந்துச்சா, அப்படி எனக்கு யாரையுமே தெரியாது, இந்த மெயில் வந்த விஷயம் கூட தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு தீபக் அந்த மேனேஜர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது என்னுடைய முதலாளிக்கு 2-3 எதிரிகள் இருக்காங்க, ஆனா அவங்க கண்டிப்பா கொலை பண்ற லெவலுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, கொலை பண்ற லெவலுக்கு எந்த எதிரிகளும் கிடையாது அப்படின்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. எங்க அப்பாக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது, அது மட்டும் இல்லாம மெயில் வந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சாரு, மறைக்கிற அளவுக்கு அதுல அப்படி என்ன விஷயம் இருக்கு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லும் போது உங்க அப்பாவுக்கு நம்பிக்கையான ஆள்னா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்க வீட்டுல பல வருஷமா ஒரு வேலைக்காரர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதான் அந்த கொலையை கூட கண்ணால பார்த்தாரு பாத்தீங்களா, அவரை தான் எங்க அப்பா ரொம்ப நம்புவாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அவரை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க ஐயாக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரி இருந்தான், அவன் எங்க அப்பாவை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கும் எங்க ஐயாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல, ஆனா அவன் தான் எதிரி. ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெரிய மேடம் இறந்து 2வது டெத் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லும் போது எனது பெரிய மேடமா, அவங்க யாரு புது கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க என்னுடைய பெரியம்மா, அதாவது என்னுடைய பெரிய அண்ணாவும் திவ்யாவும் அவங்களுக்கு பிறந்த பசங்க தான், விஜயும் நானும் எங்க அப்பாவுடைய 2வது மனைவி, எங்க அம்மாக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உங்க அப்பாவுக்கு 2 மனைவி, சரி ஓகே இப்போ அந்த நாகேந்திரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் சார் என்னுடைய பெரிய
மேடமுடைய 2வது டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு நாகேந்திரனுடைய ஃபேமிலியும் ஒரு கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல நாகேந்திரனுடைய பையனை தவிர மத்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் மட்டும் காணாம போயிட்டான். இந்த விஷயம் தான் ஆச்சு. எங்க ஐயாக்கு இருந்த ஒரே ஒரு எதிரியும் இறந்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்போ எங்க ஐயாவை யாரு கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பி அனுஜை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதாவது நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த பையனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பையன் ஒரு வாடகை வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கான் போல. அந்த வீட்டுக்கு போயிட்டு ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு அனுஜ் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் மேலதான் ஸ்டே பண்ணிருந்தான். என்னாச்சுன்னு தெரியல 2-3 நாள் ஆளை காணும் அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கு ஃபேமிலிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் ஏதோ ஒரு அனாதை இல்லத்துல தான் நான் வளர்ந்தேன், எனக்குன்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னா. இப்போ 2-3 நாளா காணும், எங்க போனான்னு தெரியல, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதே டைம்ல ஒரு பேச்சு வாக்குல என்னுடைய வீட்டுல நைட் டைம் ஆனாலே பூனை கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டெய்லியும் பூனை கத்துமான்னு கேட்கும்போது, டெய்லியும்லாம் கத்தாது, இப்பதான் 2-3 நாளா கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போகும்போது, என்னப்பா அந்த நாகேந்திரனுடைய தப்பிச்சு போன பையன் தான் இந்த அனுஜி, இவன் தான் வந்துட்டு இந்த அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேபி அப்படியும் இருக்கலாம், என்னால இப்போ எதுவும் கரெக்டா சொல்ல முடியாது, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம அந்த அனுஜுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க என்னமோ பவுடர் மாதிரி இருக்கு, அது போதை பொருள் நினைக்கிறேன். அதை மோந்து பாக்குறாரு, நக்கி பாக்குறாரு. அதுக்கப்புறம் சில போட்டோஸ்லாம் இவர் கையில கிடைக்குது. அது என்ன போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அனுஜ்க்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்கும் போது அங்க வந்து நம்ம ஹீரோ, என்னமா இன்னமும் அனுஜ் மேல இருக்க காதல் கொஞ்சம் கூட குறைவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்றது காதலிச்சு தொலைச்சிட்டேன், 2-3 நாளா ஆளையே காணும், போன் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டான், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, எங்க போயிருப்பான், உன்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுஜோடைய ரூம்ல இருந்து சில போட்டோஸ்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அது என்ன போட்டோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அனுஜும் ஒன்னா இருக்கும் போது அவன் போட்டோலாம் இந்த பொண்ணுக்கே தெரியாம எடுத்து வச்சிருக்கான். அந்த போட்டோஸ்லாம் காமிக்கும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்றது. உங்க அப்பா முன்னாடியே கெஸ் பண்ணிருக்காரு போல. சரி ஓகே நீ கவலைப்படாத, அவன் வீட்டுல இந்த போட்டோஸ்லாம் தூக்கி போட்டேன், அண்ட் லேப்டாப்ல இந்த போட்டோ கூட டெலிட் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிக்கு உன்னை பார்க்க அனுஜ் வந்தானே, நீ மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது என்னை பார்க்க அனுஜ் வந்தானா, வரவே இல்லையே, பார்ட்டி நடக்கும்போது எனக்கு கால் பண்ணி உன் ஃபேமிலியை பத்தி ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணவன். அதுக்கப்புறம் எனக்கு காலும் பண்ணவே இல்லை, நான் மீட் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பி போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி இதுவரைக்கும் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ எல்லாமே சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் மனோஜை பத்தி விசாரிச்சிருப்பாரு போல. நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் ஆஃபனேஜில் தான் வளர்ந்துருக்கான், வளர்ந்த பையன் ரொம்ப முரடனா இருந்திருக்கான், அவன் நல்ல பையனே கிடையாது, மோசமான பையன், நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் கொஞ்சம் கூட நல்ல பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லும் போது, அப்படின்னா நாகேந்திரனுடைய தப்பிச்சு போன பையன் தான் அவன் தான் வந்துட்டு இந்த மகேந்திரனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை கொலையும் பண்ணிட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படியும் இருக்கலாம், ஆனா நேரா வந்து இந்த அப்பங்காரனை கொலை பண்ணும் அப்படின்னா அவன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம மெயிலாம் போட போறான், இது எல்லாத்தையும் தாண்டி அவன் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா என்னதான் கேமரா ஃபுட்டேஜ்ல சர்ச் பண்ணாலும் அவன் வெளியே போன மாதிரி எதுலயுமே ரெக்கார்டே ஆகல, அவன் கண்டிப்பா வெளியே போகலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இங்க கேமராவே இல்லாத பகுதி எது, அந்த பக்கமா வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே குட்டியா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கு. ஸ்டோரேஜா கராஜான்னு தெரியல மக்களே, ஒரு ஏரியா இருக்கு, அங்க என்னமோ நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அவன் இறந்து கிடக்குறான். இப்போ ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. டெட் பாடியை பார்க்கும்போது தலையே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கு, தலையை முறுக்கி யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, இவன் இறந்து கண்டிப்பா ஒரு 3-4 நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இறந்து போன அப்பாக்கு இறுதி சடங்கு நடத்துறாங்க. அந்த இறுதி சடங்குலையும் நம்ம ஹீரோ போயிட்டு இங்க இருக்க யாரோ தான் கொலைகாரன், அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பயந்துட்டும் இருக்காங்க. இவங்களுக்கு என்னமோ தெரியும், இல்ல அப்படின்னா இவங்களுக்கும் அந்த அப்பங்காரனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், அது வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா இவங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் கொலைகாரன் யாரு அப்படின்ற
அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கார்ல ஏறி கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, மச்சான் நீ குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டியா, யாரா அந்த கொலகாரன், என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்னும் போது, டேய் உண்மையான கொலகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, சும்மா இந்த மாதிரி சொன்னா அந்த கொலகாரன் உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ள இருந்தான் அப்படின்னா தப்பா ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவான், அதை வச்சு அந்த கொலகாரனை பிடிக்கலாம் அப்படின்னா போய் சொல்லிட்டு வந்தேன், கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சா உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரு பிச்சை கேட்டு வரும்போது அவருக்கு காசு போடுறாங்க. காசு போடும்போது அவர் ஏதோ ஒரு பார்சலை உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு ஓடிடுறாரு. இது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது உள்ள ஒரு பாம் இருக்கு. அதை பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பயப்படும் போது, நீ பயப்படாத, அது வெறும் பென் ஸ்டாண்டு தான், அந்த ஸ்டாண்டுக்குள்ள என்னமோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு, இது என்னன்னு படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இப்ப நான் ஃபேக் பாம் தான் போட்டிருக்கேன், கூடிய சீக்கிரமே உண்மையான பாமை போட வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மச்சான் இது பாம் கிடையாது, இது பென் ஸ்டாண்டு அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்த்த, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பென் ஸ்டாண்டை இதுக்கு முன்னாடியே நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், பென் ஸ்டாண்டை தான் ஒரு பாம் மாதிரி டேப்லாம் சுத்தி உள்ளுக்குள்ள போட்டு போயிட்டு இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த பென் ஸ்டாண்டை எங்க பார்த்தேன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த போலீஸ் சப்மிட் பண்றாங்க. அனுஜோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சா, அவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனும் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கான், ரெண்டு பேருடைய டெத்தும் கிட்டத்தட்ட சேமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா ரெண்டு பேரையுமே ஒருத்தர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணவே இல்லை, அனுஜ் வந்துட்டு அந்த அப்பாவை கொலை பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த உண்மையான கொலைகாரன் அனுஜை கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லாம இந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அனுஜை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அதே டைம்ல அந்த அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லும்போது, அதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு, நம்ம யோசிச்சு பார்க்கலாம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ அந்த ஏரோ வச்சு யாரு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, யாரு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டே இருக்கும் போது, அங்க வந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மேபி ரெண்டு பேரையும் ஒரே நபர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த அப்பாவை யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ண மாதிரி தெரியுது, வேண்முத்துக்குனே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண மாதிரி தெரியுது, அதுவே ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த மனோஜை வந்துட்டு ஏதோ சும்மா இவன் பார்த்துட்டான்னு கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது, ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல வேற ஆள் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ரெண்டு கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோ மார்க்கை தூக்கி போடும்போது, நம்ம ஹீரோயினுடைய கார் டிரைவருடைய போட்டோல போயிட்டு அந்த ஆரோ மார்க் குத்துது, இவன் தான் கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எங்க உன்னுடைய கார் டிரைவர், உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்தால பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவரும் சோகமாயிட்டாரு, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம், அவரு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அந்த ஆளுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க, ஆனா வீடு பூட்டி இருக்கு, ஆளை காணோம். இப்ப அந்த டிரைவருக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க, அந்த டிரைவருடைய பேரு ஹரி மக்களே, ஹரிக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன், ஒரு 2 மணி நேரத்துல வந்து உங்களை பாக்குறேன் மேடம், நான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போனை கட் பண்றாங்க. அந்த பக்கம் ஹீரோவுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு டாஸ் போட்டு விளையாடிட்டு இருக்காரு, தலை விழுந்தா நமக்கு ஒண்ணுமே ஆகாது, பூ விழுந்தா கண்டிப்பா நம்ம இங்க இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விளையாடிட்டே இருக்கும்போது, அங்க திடீர்னு அந்த திவ்யா வந்து இவருடைய கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறா, மனுஷன் மயங்கிட்டாரு. அப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்க ஹீரோ ஹீரோயின் மத்தவங்களா இருக்காங்க. ஐயோ நான் இறந்து போயிட்டேன், ஐயோ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இன்னும் சாகல, இந்த கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணாடியை கொடுக்குறாரு. அங்க இந்த வீட்டுடைய பெரிய மருமக இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த அம்மா இறந்து போன விஷயத்த திவ்யா கண்ணால பார்த்துட்டா, அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுடைய முதல் மனைவி வந்துட்டு தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்த திவ்யா கண்ணால பார்த்துட்டா, அதுக்கப்புறம் தான் மென்டலி பாதிக்கப்பட்டு திடீர்னு பார்த்தா அமைதியா இருப்பா, திடீர்னு பார்த்தா ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணி இந்த மாதிரி யாரையாவது கொலை பண்ண கூட பாப்பா, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, என் ஃப்ரெண்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பெரிய மருமக அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் போனது அப்புறமா ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ கிட்ட, மச்சான் எனக்கு என்னமோ அந்த அப்பனை இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிட்டாலோ, திவ்யா தான் கொலை பண்ணிட்டாலும் தோணுது, இவ கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கா, ஒருவேளை இவ தான் கொலைகாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்டா பைத்திய மாதிரி உலகிட்டு இருக்க, உனக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் படுத்து தூங்கு, நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எங்க போற, என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே என் கூட வா, நான் ஹரியை தான் பார்க்க போறேன், ஹரியுடைய வீட்டுக்குள்ள கண்டிப்பா என்னமோ இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு 3 பேருமே கிளம்பி ஹரியோடைய வீட்டுக்கு போறாங்க. பூட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேல எந்த துணிமணியும் காணும், எல்லாமே தூக்கி பெட்டிக்குள்ள பேக் பண்ணி வச்சிருக்காரு. டிவியோட ரிமோட்டை பார்க்கும்போது அதுல வந்துட்டு ஒரே தூசியா இருக்கு. கொஞ்ச நாளாவே இந்த மனுஷன் டிவியை யூஸ் பண்ணல போல, ரிமோட்டையே யூஸ் பண்ணாம அப்படியே தூசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அங்க ஒரு பெட்டி இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள மும்பைக்கு டிக்கெட் இருக்கு, துணிமணி எல்லாம் கூட உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ஆள் கிளம்பி மும்பைக்கு போறான் போல. இவன் சொல்லாம கொள்ளாம சைலண்டா ஊருக்கு கிளம்புற பிளான போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட் சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க ஒரு பானை இருக்கு. எவனாச்சு இந்த ஒரு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பானையில தண்ணி ஊத்தி ஜெல் தண்ணியா குடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த பைத்தியக்காரனும் குடிக்க மாட்டான், ஆனா இவன் குடிப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கலாய்க்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ சும்மா பானைக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இவ்வளவு பணம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை ஹரிகிட்ட தான் கேட்கணும், அவன் தான் இதுக்கான பதில சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வா நம்ம போயிட்டு ஹரிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா ஹரி இறந்து கிடக்குறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம்லாம் வந்திருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ இவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தவரு அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ்ல வந்தவர் எதுக்காக நடுரோட்டுக்கு வர போறாரு. இவரு நேத்து நாங்க கால் பண்ணி கேட்கும் போது யாரையோ மீட் பண்ண வந்திருக்கேன், ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அந்த நபரை மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நபரு கார்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக கார்ல வந்த நபரு இவரை ஏத்தி கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் இருக்கு. கொலைகாரன் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி இருக்கான், அவனை நம்மளால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காரை நிப்பாட்டி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு கார்ல எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹரி இறந்து போயிட்டாரு, அதான் போயிட்டு பாடியை பார்த்துட்டு வரும், நீங்க எப்பத்துல இருந்து ஜாகிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்பதான் ஒரு 2-3 நாளா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா ரொம்ப நாள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளம்ப பார்க்கும்போது நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி நீங்களும் சிட்டி காலேஜில் தானே படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எந்த பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 70s நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, எதுக்காக இந்த விஷயம்லாம் கேக்குறீங்க, நான் சிட்டி காலேஜில் படிச்சேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இறந்து போன மகேந்திரனும் அதே காலேஜ் தான் படிச்சிருக்காரு, அதான் நீங்க காலேஜ் டைம்லயே ஃப்ரெண்டானு கேட்கலான்னு கேட்டேன், மத்தபடி ஒன்றும் கிடையாது, ஆமா நீங்க தான் சொன்னீங்க இல்லையா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இப்போ கிளம்பும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோடைய மொபைலை வாங்கி யாருக்கோ ஏதோ ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புறாரு. உன்னுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் நாளைக்கு பதில் கிடைக்கும், இந்த போன்ல இருந்து ஏதாவது ரிப்ளை வந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய ரூம்ல இருந்த எல்லா விஷயமும் கலைஞ்சு போயிருக்கு. இந்த ரூம்க்கு நம்ம இல்லாத டைம்ல யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும் போது இப்போ ஒரு ஆன்ட்டியை பார்த்து பேசிட்டு வந்தோம் இல்லையா, கண்டிப்பா அவங்களதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க தான் வந்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஃப்ரெண்டோடைய மொபைலுக்கு யாரோ ரிப்ளை பண்றாங்க. நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. அதுவும் கோட் வேர்ட்ல நாளைக்கு இந்த பார்க்ல நான் இந்த டைம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ மட்டும் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. யாரா இது, இவன் தான் கொலைகாரனா, கொலைகாரங்கிட்ட ஏன்டா என் நம்பரை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு ஒன்னும் ஆகாது, அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்ற விஷயத்த நம்ம நேரா போயிட்டு அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மெசேஜ்ல வந்த டைமுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே இடத்துல போலீஸும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் கன்னோட யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அங்க யாரோ பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி தான். அப்படின்னா நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களா, நீங்க தான் அந்த கொலைகாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்பா நான் எதுக்காகப்பா அவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீங்க போய் சொல்லாதீங்க, அந்த காலேஜ் குரூப் போட்டோல நான் உங்களையும் பார்த்தேன், இறந்து போன அவரையும் பார்த்தேன், 2 பேரும் ஒரே டைம்ல ஒன்னா காலேஜ் படிச்சிருக்கீங்க, இந்த விஷயம்லாம் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் சொல்றேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் போது இவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த மகேந்திரன் பேய் விஷயம்லாம் போட்டுட்டு வந்து பிராங்க் பண்ணிருக்காரு, பயமுத்திருக்காரு. உடனே இந்த பொண்ணு பயந்துட்டு ஓடும் போது படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து காலே உடைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டாலும் இந்த பொண்ணுக்கு மனசாரவே இல்லை, இவனை ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு காலமே ஓடி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் எதார்ச்சியா இந்த ஊருக்கு ஒரு வீடை வாங்கிட்டு புருஷனும் இவங்க குடி வந்திருக்காங்க. அப்போ சும்மா வந்துட்டு மகேந்திரனை பார்த்து மெயில் பண்ணி பிராங்க் பண்ணிருக்காங்க. காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி மெயில்லாம் பார்த்துட்டு அவன் நல்லாவே சால்வ் பண்ணுவான், இந்த விஷயம்லாம் கண்டுபிடிப்பான், ஆனா நான் மெயில் பண்ணும்போது அந்த
மெயிலாம் பார்த்து பயந்தான். அவன் பயந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி நாளா அவனை கொலை பண்ணல, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியாட்டியும் சொல்றாத, இந்த விஷயம் என் புருஷனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வரும்போது என்னமாச்சு, எங்கம்மா கிளம்பிட்ட, ரொம்ப டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரொம்ப அவசரமா நான் வெளியே கிளம்புறேன், ஆனா காரை காணும், இருக்கிற எல்லா காரையும் ஆளாளுக்கு ஒன்று கொண்டு போயிட்டாங்க, கார் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ ஏன் காரை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ காரை ஓட்டத்தை நிப்பாட்டி பிரேக்ல காலை வச்ச அப்படின்னா நீ மொத்தமா வெடிச்சு சதறிடுவ, 50 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நம்ம கார்ல தான் அந்த கொலைகாரன் பாம செட் பண்ணிட்டான் போல, நான் வேற கார் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ பிரேக்ல மட்டும் காலை வைக்காம காரை ஓட்டிட்டு போயிட்டே இரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு கார்ல போறாரு. இந்த கார்ல இருந்து எப்படியோ அந்த காருக்குள்ள தாவி குதிச்சு, இங்க பாரு நீ என்ன நம்பி இந்த கார் வந்து வெளியே குதி, உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு அப்படியே வெளியே குதிக்கிறாங்க. இவங்க குதிச்ச கொஞ்ச நேரத்துல அப்படியே இந்த கார் வெடிக்குது. இப்போ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு. இந்த பொண்ணை பார்க்க அண்ணாவும் பெரிய அண்ணியும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த போலீஸ்க்கு கால் பண்றாரு. எனக்கு எவனோ மெசேஜ் பண்ணானே, அவன் யாருன்னு கண்டுபிடிங்க, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிட்டு உடனே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சில பல வேலைகள் பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ணி ஒரு தோட்டக்காரன் சாபம் விட்டு போயிட்டு இறந்து போனானே, அவன் யூஸ் பண்ண போன் நம்பர் தான் அது, அந்த போன் நம்பரை யூஸ் பண்ணி தான் அந்த சாமியாருக்கே கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் யாரோ இந்த நம்பரை வச்சு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம போயிட்டு அந்த சாமியாரை முதல்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க இருந்து போயிட்டு பார்க்கும்போது அந்த சாமியாரையும் யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அந்த சாமியாருக்கு யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நீ மிமிக்ரி பண்ணு, அந்த சாமியார் மாதிரியே மிமிக்ரி பண்ணி பேசு, அது கொலைகாரனு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் போன் எடுத்து மிமிக்ரி பண்ணி அந்த சாமியார் மாதிரியே பேச ட்ரை பண்ணும்போது டேய் வெண்ண நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சாம்ராஜ் கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்ல இவனும் போனை கொடுக்குறான். அந்த கொலைகாரன் என்ன பேசினா அப்படின்லாம் தெரியல. நம்ம ஹீரோ தனியா உடனே இருந்து எங்கேயோ கிளம்புறாரு. எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போயிட்டு தீபக்கை மீட் பண்றாரு. நீ எதுக்காக மகேந்திராவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்காக அவரை கொலை பண்ண போறேன், என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் எல்லாமே அவரை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும், தொல்லை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனா பார்த்தா அநியாயமா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நீ எதுக்காக ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அந்த சாமியாருக்கு கால் பண்ணி பேசுற விஷயத்த இவன் பார்த்துட்டான், இவன் வெளியே போனான் அப்படின்னா நம்மளை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலை பண்ணி தூக்கிட்டு போயிட்டு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு நடுவுல யாரோ மகேந்திராவை கொலை பண்ணிட்டாங்க. அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு, நான் தான் கொலைகாரன், நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன், என்ன பத்தின உண்மைலாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல எனக்கு லைட்டா டவுட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பேனா பாம செஞ்சு காருக்குள்ள போட்டு போனோம் இல்லையா, அப்போதான் டவுட் கிளியர் ஆச்சு. இந்த பென் ஸ்டாண்டை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உன்னுடைய ஆபீஸ் டேபிளுக்கு மேலதான் இந்த பென் ஸ்டாண்டை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அந்த டேபிளுக்கு மேல ஒரு ஆஃபர் லெட்டரையும் பார்த்தேன். ஒரு பெரிய கம்பெனில இருந்து உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, ஆனா நீ அந்த பெரிய கம்பெனிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணாம இந்த சின்ன கம்பெனில ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்கற அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி விசாரிக்கும் போது நீ ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த அனாதை பையன், உனக்குன்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். சோ கணக்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீ தான் அந்த நாகேந்திரனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பேசிக்கிட்டே சண்டை போடுவாங்க. சண்டையுடைய முடிவுல அவன் அப்படியே ஹீரோடைய கையை பிடிச்சி கீழே தொங்கிட்டு இருப்பான். அவன் கீழே உழப்போவான், நம்ம ஹீரோ காப்பாத்தி மேல தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க பாரு நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த மகேந்திரனே இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு வாழணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. அந்த ஹரிய நான் கொலை பண்ணல, சாமியாரையும் நம்ம ஹீரோயினுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் மட்டும்தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு அவன் கீழே விழுந்து அப்படியே இறந்து போறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நாள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த கொலைகாரனை முட்டாள்தனமா மிஸ் பண்ணிருக்கேன். இவன் மட்டும் இல்லாம கண்டிப்பா இன்னொரு கொலைகாரனும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பிளான் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. சரி ஓகே நம்ம ஒரு பிளான் பண்ணலாம், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே சாமி பக்தி பேய் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க, நிறைய மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்காங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு சாமியாரை கூட்டு வந்திருக்காங்க. நான் வந்துட்டு பேய் ஓட்ட மாட்டேன், ஆனா என்னால பேய் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். இப்போ வந்துட்டு உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இல்லையா, அவரையே இவருடைய உடம்புக்குள்ள ஏத்தி அவரையே பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மந்திரம் பண்ணும்போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டோடைய உடம்புக்குள்ள அந்த இறந்து போன
அப்பாவே வந்து பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரு உங்களை கொலை பண்ணா? உங்க பையன் விஜயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அவன் வந்துட்டு என்னுடைய பிளட், அவன் என்ன கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திவ்யாவை கையை காமிச்சிட்டு இவர் அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரி சீனை போட ஆரம்பிக்கிறாரு. எனது இவங்க தான் கொலைகாரங்களா? என்னுடைய தங்கச்சி வந்துட்டு அப்பாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியண்ணா எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பாவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து உங்க திவ்யா சின்ன தங்கச்சியுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த தலைக்காணி மூட்டையில கிடைச்சிருக்கு, கண்டிப்பா இவங்க தான் கொலை பண்ணாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண பார்க்கும்போது, இல்ல அவ கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டா, அவ கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அதை எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் எமோஷனலா வளரிடுறாரு. நான் தான் கொலை பண்ணேன், என்னுடைய அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி சொல்லுங்க, இந்த விஷயத்த நீங்களே சொல்லணும் தான் நான் இவ்வளவு டிராமா போட்டேன். ஹரி இறந்து போன ஸ்பாட்ல ஒரு கார் வந்துட்டு போனதுக்கான அந்த டயர் மார்க்கை பார்த்தேன், அதே டயர் மார்க்கு உங்களுக்கு சொந்தமான காரோட தான். உங்க காரை அன்னைக்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹரி இறந்து போன ஸ்பாட்ல இருந்த மண்ணும் உங்க கார்ல ஒட்டிக்கிட்டு இருந்த மண்ணும் பக்காவா மேட்ச் ஆச்சு. சோ நீங்க தான் ஹரியை கொலை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சோ நீங்க தான் அப்பாவையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ண இப்பயே ஒத்துக்கிட்டீங்க, ஹரியை ஏன் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு போயிட்டு தலைக்காணி மூட்டையை யூஸ் பண்ணி அப்பாவை கொலை பண்ணிட்டு ஹரி வந்துட்டு நல்லாவே மிமிக்ரி பண்ணுவாராம். ஹரி மூலமா அந்த வேலைக்காருக்கும் விஜய்க்கும் கால் பண்ணி மிமிக்ரி பண்ண வச்சு அப்பா மாதிரியே பேச வச்சு நீங்க மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சிருக்காரு. இந்த ஹரி மிமிக்ரி பண்ணிட்டு கொஞ்சம் காசை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்பா இறந்து போனது அப்புறமா நான் தான் அந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணும்போது நான் கடுப்பாயிட்டு அவனையும் கொலை பண்ணிட்டேன். அப்பாவை ஏன் கொலை பண்ணேன் அப்படின்னா என்னுடைய அம்மா தானா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போல, எல்லாத்துக்கும் எங்க அப்பா தான் காரணம், பயங்கரமான கொடுமைக்காரு, எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணியே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே போலீஸ் வந்து கைது பண்ணி இவரை கூட்டு போறாங்க. இவர் போகும்போது அப்படியே தங்கச்சியை பார்த்துக்கிட்டே போறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த பெரிய அண்ணாவுடைய மனைவி கிட்ட போயிட்டு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்கடா நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க கரெக்டானு கேட்கும் போது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ இந்த கேஸை முடிச்சிட்டாரு. அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது ஹீரோயின் நம்பர் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்ப வேணா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் கொஞ்சம் லென்த்தா பேசிட்டேன், ஏன்னா படமும் பெருசு, கதையும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.